வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வடக்கில் சர்ச்சைக்குரிய காணி அபகரிப்பு சம்பந்தமான வர்த்தமானி அரசாங்கத்தால் மீளப்பெறப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இரு முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இனி உலகச் செய்திகள். காசாவில் உணவுப் பொருட்களுக்காக நின்றிருந்த மக்கள் மீது இஸ்ரேல் கடுமையான துப்பாக்கிச் சூடு. ஏமனில் இஸ்ரேல் கடுமையான விமான தாக்குதல். உக்ரைன் மீது ரஷ்யா உக்கிரமான ட்ரோன் மிசைல் தாக்குதல்கள். இனி விரிவான செய்திகள். வடக்கின் யாழ்ப்பாணத்தில் காணி அபகரிப்பு சம்பந்தமான வர்த்தமானி அரசாங்கத்தால் மீள பெறப்பட்டுள்ளமை மிகவும் பாராட்டத்தக்கது. தமிழ் அரசியல்வாதிகளின் இந்த கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமையும், இந்த கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீள பெறுவதாக அறிவித்தது. இந்த காணிகள் அந்தந்த உரிய மக்களிடம் கையளிக்கப்படும் என்றும் பிரதமரால் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த காணி சுவீகரிப்பு சம்பந்தமாக அரசியல்வாதிகள் கோட்டை விட்டிருந்தவை இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களின் நலனுக்காகவும் இந்த அரசியல்வாதிகளை இந்த மக்கள் தங்கள் வாக்குகளை அளித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த அரசியல்வாதிகள் மக்கள் மீது கவனமின்றி தங்கள் சுயநலத்துக்காக தங்கள் அரசியல் எதிர்காலத்துக்காக சிந்திச்சு கொண்டிருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக இந்த 6000 ஏக்கர் காணி வர்த்தமானி அறிவித்தலை இந்த அரசியல்வாதிகள் கவனிக்காமல் விட்டமை மிக பெரும் தவறாக தமிழ் மக்களால் கருதப்படுகிறது. தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தது இந்த மக்களின் நலன்களுக்காகவும் இந்த தமிழ் மக்களின் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுப்பதற்கே. இவர்கள் இந்த 6000 ஏக்கர் காணியை விட மெலிதமான காணிகள் சென்றிருந்தாலும் இவர்கள் அக்கறையில்லாமையே இருந்திருப்பார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. முதலில் ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருந்த இந்த வர்த்தமானி அறிவித்தல் இரண்டாவதாக சமூக ஆர்வலர்களால் இந்த மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னரே தாங்கள் உஷாரடைந்து இந்த நடவடிக்கையில் இறங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் வெற்றிகரமாக இந்த வர்த்தமானியை மீள பெறப்பட வைத்தமை மிகவும் பாராட்டக்குரியது. தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களின் நலனுக்காகவே செயல்பட வேண்டியது என்பதும், தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை அளித்து தமிழ் அரசியல்வாதிகளை இந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பது மக்களின் நலனுக்காக என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் அரசியலை ஆணிவேராக ஊண்டி நிற்பதற்குமே தங்கள் கவனங்களை செலுத்திக் கொண்டிருப்பது இங்கே மனவேதனையை தருகின்றது. இனிவரும் காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டியது அவர்களின் கடமையாகும் என்பதையும் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் 28 செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள் கைவாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் இறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் விசேடமாக நண்பன் லோகதயாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசுரங்களை கண்டெடுத்ததனால்தான் இது வெளிவந்தது. அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க இணையங்களிலே காணப்பட்டது. மே மாதம் 1 அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க இணையத்திலே சேர்க்கப்பட்டது. இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு
மே மாதம் 3ஆம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம் 28ஆம் திகதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம், அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடாத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம். அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழுகிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நானும் தமிழரசு கட்சி தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படியான சட்ட மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருந்தன. 28ஆம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே 29 அல்லது 30ஆம் தேதி அளவிலே பாரிய அளவிலான சட்ட மறுப்பு போராட்டங்கள், பகிஷ்கரிப்புகள், மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்தகமே, நளின் பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கே இந்த 25 வருட கடூழிய சிறை தண்டனை கரம்போட் கொள்முதல் மூலம் பாரிய ஊழல் மோசடி செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டு கொழும்பு உச்ச நீதிமன்றத்தால் இந்த கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் பாயும் என்பதையும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படலாம் என்பதையும் இந்த முதல் படியாக இந்த இரு அமைச்சர்களுக்கான தண்டனை எடுத்துக்காட்டுகின்றது. யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், கடுமையான குற்றம் இழைக்கப்படுபவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பாய்வதற்கான முதல் படியாக சுதந்திரமான நீதித்துறைக்கான இந்த செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. மஹிந்தானந்தா அழுத்கமகே இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2010 2015 வருடங்களாக இவர் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 2015 மஹிந்த ராஜபக்சவின் தேர்தலுக்காக விளையாட்டுக் கழகங்களுக்கு வழங்கப்படுவதற்காக 11,000 கரம்போட்டுகளும் 11,000 செகண்ட் போட்டுகளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த பொருட்களுக்காக சதோசா நிறுவனத்திடமிருந்து இந்த நிதிகள் பெறப்பட்டுள்ளது. சதோசா நிறுவனம் அரசாங்க நிதியிலிருந்து பெற்று இந்த விளையாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. தவறான முறையில் கைப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்க நிதியை தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த நீதிமன்றத்தால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த முறைகேடான நிதியாக 53 மில்லியன் ரூபாய் முறைகேடாக
பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த நீதிமன்றத்தால் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த 53 மில்லியன் ரூபாய் மோசடி 2019 ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி புலரப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருந்துள்ளமையும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பழைய வழக்காக இருந்தாலும் தற்போதே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அமைச்சராக நளின் பெர்னாண்டோ 2014 முதல் 2015 வரைக்கும் சதோசா நிறுவனத்தின் தலைவராகவும் 2019ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி காலத்தில் அமைச்சராகவும் இருந்துள்ளார். இந்த இரு அமைச்சர்களும் 53 மில்லியன் ரூபாய் இந்த ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கொண்டாடும் முகமாக மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுவதையும் இந்த வெடிகொளுத்தி கொண்டாடும் நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளது. இருந்தபோதும் இந்த விளையாட்டுப் பொருட்களுக்கு இவ்வளவு மோசடி நடைபெற்றுள்ளதை அவதானிக்கும் போது இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்களின் அவர்களுக்கான தீர்ப்பு எப்போது கிடைக்கும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நாட்டை கொள்ளையடித்து இந்த நாட்டை ஆதாள பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்த இந்த அரசியல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனைகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இது ஒரு முதல் படியாக மக்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்களை இந்த சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கின்றனர். காசாவில் உணவுப் பொருட்களுக்காக வரிசையில் நின்ற மக்கள் மீது இஸ்ரேலின் IDF படைப்பிரிவு கடுமையான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது. காசாவிற்குள் நுழையும் உணவுப் பொருட்களை அனைத்தையும் தடை செய்துள்ள இஸ்ரேல் தொண்டு நிறுவனங்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த மக்களுக்கு உணவு விநியோகத்தை மேற்கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலால் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மனிதாபிமான இந்த நடவடிக்கை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் இது ஒரு இதயங்களை சுக்குநூறாக்கும் ஒரு நிகழ்வாகவும் ஐக்கிய நாட்டு சபையின் அதிகாரியொருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதலால் 47 பொதுமக்கள் காயமுற்றுள்ளதாக இந்த ஐக்கிய நாடு சபை கூறியுள்ளது. Lebih dari 77% wilayah jalur Gaza kini telah dikuasai militer Israel. Hal itu disampaikan kantor media pemerintah Gaza dalam sebuah pernyataan pada Minggu 25 Mei 2025. Langsung penempatan pasukan di kawasan permukiman dan area sipil, serta mencegah warga Palestina. Media Gaza pun mengecam keras tindakan Israel yang disebut bentuk pemindahan massal penduduk. ஏமன் நாட்டில் அமைந்துள்ள சனா என்ற இடத்தில் கவுதிகளின் விமானப்படை தளம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் இருந்த கடைசி விமானமும் முற்றுமுழுதாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கான காரணத்தை இஸ்ரேல் ராணுவம் இந்த கவுதிகள் தங்கள் நாட்டின் மீது ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை அதிகரித்துள்ளது. உக்ரைன் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதல்களும் புதுவகை ஆயுதங்கள் மூலமும் மும்முர தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலை உக்ரைனால் தடுத்து நிறுத்த முடியாமல் இருப்பதாகவும் இது புதிய வகை ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை என்ற திசையில் மேற்கத்திய நாடுகள் சென்று இருக்கும் போது உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.